கவின், ஆண்ட்ரியா இவங்களாம் நடிச்சு ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மாஸ்க். இந்த படம் வந்து ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வேட்டைக்காரன்ல விஜய் வர மாதிரி, வேல்ல சூர்யா வர மாதிரி கவின் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து பணம்னா ஒரு பேராசை, எப்படியாவது பெருசா பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் அவரோட வாழ்நாள் இலக்காக வச்சிருக்கிறாரு. இதுக்கு அப்புறமா இவர்கிட்ட கொஞ்சம் பொம்பளை சோக்கு இருக்கு. இப்படி பொம்பளை சோக்கு இருக்கிற கவின் வந்து ஒரு ஆல்ரெடி மேரிட் ஆன ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு அஃபேர் மாதிரி அடிக்கடி பேச வைக்கன்னு சொல்லி சுத்த அப்படின்னு இருக்காங்க. ஒரு நாள் வந்து அவரோட கணவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லி அந்த பெண் வந்து வீட்டுக்கு கூப்பிட பாக்ஸிங் விளாடுறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அப்படி அவசரப்பட்டு போனவர் வந்து கிளவுஸை மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. அந்த இரவு நேரத்துல கிளவுஸுக்காக பல கடைகள் ஏறி இறங்குறப்ப எங்கேயுமே கிளவுஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அவசரத்துல போறப்ப அவர் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. ஆண்ட்ரியா வந்து படத்துல வந்து ஒரு சொசைட்டி மத்தியில ஒரு பெண் பாதுகாவலரா சோசியல் ரிஃபார்மர் மாதிரி கிட்டத்தட்ட தன்னை காமிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியோட பினாமியா இருக்கிறாங்க. இவங்களோட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து ஒரு நாள் நைட்டு தொலைஞ்சு போயிருது. இந்த பணத்தை அன்அஃபிஷியலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவின் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காரு. இப்ப வந்து ஆண்ட்ரியா வேற இந்த ஒரு இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இது பண்றாங்க. இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் மாஸ்க். படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்மளை வந்து எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான எல்லா எலமெண்ட்டையுமே படத்துல டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. படத்தோட இன்டர்வலும் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், படத்தோட பீக் மொமெண்ட் தான். அது மாதிரி படத்துல ஆண்ட்ரியா, கவின் இந்த ரெண்டு கேரக்டரை தாண்டி இது வந்து நமக்கு ஈஸியா விசிபிள் ஆகிற கேரக்டர். இதை தாண்டி லேயர்ல ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சுவாங்க. இந்த கேரக்டரா இப்படி மாறுங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒண்ணு படத்துல நிறைய இடங்கள்ல கொஞ்சம் டார்க் காமெடி இருக்கு. அது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். படம் எந்த இடத்துலையுமே நம்மளை வந்து படத்தோட சுவாரஸ்யத்தன்மை குறையல, நம்மளை லேக் ஆக்கல. படம் ஷேரா பாருங்க. படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க.